ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு இப்போ தான் நான் வந்த உடனே கொஞ்சம் பசிச்சுது. அதான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் தண்ணி கேன் இங்கே இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஓ, ஃபிஷ்ஷு. ஓ மை காட், வெரி நைஸ். அதுவும் 2 ஃபிஷ்ஷு வச்சுருக்காங்க. இதில் மீன் குழம்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி. வாவ், ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். எப்படி சொல்கிறது, ஒரு வெளியில் வெயில் அடித்து பயங்கரமாக அடிக்குது. உள்ளே ஏசி போட்டு நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு தோன்ற நேரம் உட்காந்து சாப்பிட்றது ஒரு வெரி குட் ஃபீல். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆக போகுதுன்னு தெரியல. அந்த டைம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்றேன்னு இல்லை, சாப்பிடாமல் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்றேன்னு. அட் த சேம் டைம் நம்ம சேனல் தனுஷ் அன்கட்ஸ், விச் மீன்ஸ் நம்ம எதுவுமே கட் பண்ண மாட்டோம். எடிட்டிங் எதுவுமே கிடையாது நம்ம சேனலில். எடிட்டரும் கிடையாது, எடிட்டருக்கு கொடுக்குற காசும் கிடையாது, எனக்கும் எடிட் பண்ணவும் முடியாது. அதனால் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா டைமு இல்லை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கெலாம். இதான் உண்மை. சில எரர்ஸ் இருக்கும். ஸோ அடாப்ட் வித் மீ. இப்போ லைட்டாக மீனை சாப்பிட்டுட்டு மீனுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாமா? எங்கள் அம்மா மீனுக்கு இந்த குழம்பு மீன் இருக்கும்ல, அதையும் தனியாக எடுத்து மேலே போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஊர்லலாம் சாப்பிட்டு, ஊரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ரிவ்யூ போடுறாங்க. இங்கே கடையில் இங்கே இப்படி இருக்குது, அண்ணா நகரில் இப்படி இருக்குது, வேறு இங்கே ராயபுரத்தில் இப்படி இருக்குது, பல்லாவரத்தில் எப்படி இருக்குது. எல்லாம் ஓகே தான். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டை என்னைக்காவது சாப்பிட்டு அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா கமெண்ட்ஸு? அதுக்காக நான் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டை மட்டும் தான் பறிச்சு நானும் சொல்லுவேன்னு கிடையாது. நானும் எல்லா ஃபுட்டையும் சொல்லுவேன், இதையும் ஆட் பண்ணிப்பேன் கூட. வாவ், வெரி நைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்லாம் ஆஃபீஸ் போவேன், வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போதுலாம். நான் தனியாக ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்போ ஆஃபீஸ் போகும்போது இப்படி தான் ஒரு டப்பாவில் சாப்பாடாக வச்சுட்டு போவேன். லஞ்ச் டைம் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வயிறும் மனசும். அப்போ லஞ்ச் டைமு காத்திருந்து சாப்பிடும்போது அது ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற பழக்கமே விட்டுட்டேன். அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு நம்ம ஏதோ ஒரு குழந்தையா கையில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி தோணிட்டு. அதுவும் இல்லாமல் காலையிலேயே எங்கள் அம்மா நான் எழுப்ப மாட்டேன். நான் காலையிலேயே கிளம்புவேன் ட்ரெயினை பிடிச்சி. அதனால் அப்போ ட்ரெயினை பிடிச்சி நான் போகும்போது அவங்க எனக்காக எந்திரிக்கணும், எந்திரிச்சு செஞ்சு தரணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வெளியே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நானே வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வெளியே தான் சாப்பிட்டுருப்பேன். அதனால் மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்படியே வெளியில் ஹோட்டல், கம்பெனி கேண்டீன்லேயே சாப்பிட்ருவேன். கம்பெனி கேண்டீன் இன்கேஸ் இல்லைன்னா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வருவேன். நல்லாயிருக்கும், நல்ல ஃபீல். செலவாகும், பட் ஓகே, அடாப்ட் ஆகிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போது நம்மளே ஒரு குட்டி ஆஃபீஸ் ஒன்று போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்குது. ஆஃபீஸ்க்கெலாம் மீன் எடுத்துகிட்டு போனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்படியே நம்ம ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறது 2 மீன். அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டா நம்ம என்ன சாப்பிட்றது? நம்மளே அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் ட்ரெயினில் அந்த ஞாபகம் வரும். யாருக்கிட்டையாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஞாபகம் வரும், அந்த மீன் லஞ்சில் சாப்பிடலாமேனு. அப்போ பார்த்து நம்மளுக்கு இருக்கிறதே மொத்தத்தை கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் ஆஃபீஸில் இருக்கும்போது. இப்போ இந்த 2 மீனையும் நான் தான் சாப்பிட போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குமே.
தண்ணி குடிக்கணும் நல்லா எப்போவுமே. சாப்பிடும்போது தண்ணி கேனை பக்கத்தில் வச்சுப்பேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அதான் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது உண்மையிலே. அம்மா சொல்கிறாங்க, எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் வந்து இந்த டேஸ்ட்டே கிடைக்க மாட்டேது ஹோட்டல்லே. ஏமாத்துறாங்க ஹோட்டல்லலாம். டேஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை கிடையாதுங்க. ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் அவன் என்னன்னாலும் செய்வான் சாப்பாட்டில். நம்ம ஒன் டைம் மெம்பர் மாதிரி அவனுக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பில்லு அவனுக்கு, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல. இது உணர்றதுக்கு எனக்கு சில வருடங்கள் ஆயிடுச்சு. ஆமா, ஓகே, சாப்பிட்டு முடிச்சிடறேன். சாப்பிட்டு போது பேச வேணாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வரேன், ஓகேவா? நன்றி. அதே மாதிரி போர் அடிக்கும்போது மட்டும் நம்ம வீடியோ பாருங்கள். வேலை இருக்கும்போது பார்க்காதீங்க. ஏன்னா நானே எப்படி சொல்கிறது, ஆனால் எனக்கு நான் வேலை இல்லாத போது தான் நான் வீடியோ போடுவேன்னு கிடையாது. எனக்கு வீடியோ போட பிடிக்கும், போடுவேன். உங்களுக்கு போர் அடிக்கும் போது இந்த வீடியோ பார்த்தா தான் நல்லது. வேலையெல்லாம் போட்டுட்டுலாம் எல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நன்றி. அடுத்த வீடியோவில் வரேன்.